பாடி பில்டர் மட்டும் இல்லடா, வறுமையிலிருந்து எழுந்து தன்னோட உழைப்பால உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்த இந்த ஆஸ்ட்ரியன் ஓப் 1947 ஆஸ்திரியாவில் ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன வீட்டுல பிறந்த பையன். அவங்க அப்பா போலீஸுங்கிறனால எந்த சூழ்நிலையிலும் அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்க்குறாரு. அவரோட 10-11 வயசுல அவர் உடல் மெலிஞ்சு ரொம்ப ஒல்லியா காணப்படுறாரு. அதனாலே பெற்றோர்களால வெறுக்கப்பட்டும் அவரோட நண்பர்களால கேலி கிண்டல் பண்ணப்பட்டும் மனசுடைஞ்சு போறாரு. அதெல்லாம் எப்படியாவது மாத்தணும்னு சொல்லி ராட்லர் ஹிப்போர்க்குங்கிற இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு அவரோட ஜிம் இல்லாத காலத்திலையும் இரும்பு கம்பிகளையும் சிமெண்ட் கற்களையும் அது மட்டும் இல்லாமல் தண்ணி கேன்களையும் பயன்படுத்தி தன்னோட உடலை வலுப்படுத்துறாரு. சரியான ஃபுட்டு இல்லை, சரியான ஒர்க் அவுட் இல்லை, அது மட்டும் இல்லாமல் சரியான சப்போர்ட் இல்லை. அந்த சூழ்நிலையிலேயே பையன் நிறைய போட்டிகளில் கலந்துக்கிட்டு நிறைய தடவை தோக்குறான். அதை பார்த்து யாரோ ஒருத்தர் சொல்றாரு, தம்பி இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுடா, விட்டுறா அப்படிங்கிறாரு. அதுக்கு தலைவன் கொடுத்த ரிப்ளை தான் ஹைலைட்டு. ஆமாம், எனக்கு செட் ஆகாதுங்கிறது இந்த ஃபீல்டு இல்லைடா, என் முயற்சியை விடுறதாண்டா எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிறாரு. அந்த 10-11 வயசுல உடல் மெலிஞ்சு காணப்பட்ட அந்த பையன் தான் மிஸ்டர் ஒலிம்பியா 7 தடவை அடிச்ச அர்னால்டு ஸ்குவார்ட்ஜெனர். பாடி பில்டிங்கில் சாதிச்சாச்சு, சினிமாக்குள்ளே போகலான்னு தலைவர் நிறைய டேரக்டர்கிட்ட வாய்ப்பு கேட்குறாரு. அதுக்கு டேரக்டர் எல்லாம் இதெல்லாம் என்னடா மூஞ்சி ரொம்ப மாதிரி இருக்குது, இதெல்லாம் செட் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வாய்ப்பு கொடுக்கல, நிறைய பேர் அவமானப்படுத்துறாங்க. அதை பொறுத்துக்கிட்டு சின்ன சின்ன ரோலில் நடிச்சுட்டு வர்றாரு. அப்போ தான் வந்தார் விநாயக். ஆமாம், இதெல்லாம் என்னடா மூஞ்சி ரோபோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி ஹாலிவுட்லேயே அதிக சம்பளம் வாங்குற ஹீரோவை மாற்றினது அவர் தான். ஆமாம், டெர்மினேட் படத்தோட டைரக்டர் ஜேம்ஸ். உன்னை மாதிரி ஆள்தாண்டா வேணும் என்னோட படத்துக்கு அப்படின்னு தலைவனை தூக்கிட்டு போய் நடிக்க வச்சு அந்த படத்துக்கு அர்னால்டு வாங்கின சம்பளம் மட்டும் $20 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 181 கோடி. தலைவன் பாடி பில்டிங்கையும் சினிமாவிலிருந்து அசத்திருக்காருன்னு பார்த்தா தலைவன் அரசியலை விட்டு வைக்கல. ஆமாம், தலைவன் அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாகாணத்தோட கவர்னராக 2 முறை இருந்திருக்காரு. சரியா ஆங்கிலம் கூட பேச தெரியாத ஒரு பையன் ஒரு நாட்டையே ஆளுமையா மாறி இருக்காரு. தலைவர் பிறந்ததுனால லெஜெண்ட் இல்லடா, அவனோட பிடிவாதமான உழைப்புனால தான் தலைவர் லெஜெண்ட். சரி, தலைவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய 3 விஷயம் என்னன்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, வசதி இல்லாத பிரச்சனை இல்லடா, உன்ட்ட உழைப்பு இல்லாததா பிரச்சனை அப்படிங்கிறாரு. தலைவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய 2வது விஷயம் என்னன்னா, ஒரு நாள் ஃபயர் வேணாண்டா, தினமும் பேர்ன் ஆகிற பழக்கம் இருந்தால் போதும் அப்படிங்கிறாரு. தலைவனோட தொடர்ச்சியான உடற்பயிற்சி தான் அவனோட மிஸ்டர் ஒலிம்பியா 7 தடவை அடிக்கிறதுக்கான காரணம். தலைவன்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய 3வது விஷயம் என்னன்னா, உன்னை நீ நம்புடா, உலகம் உன்னை அப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறாரு. தலைவன் உடம்ப பெருசாக்கல, அவன் நம்பிக்கையை பெருசாக்கினான். அந்த நம்பிக்கையை அவனை லெஜெண்டா மாத்துச்சு.